கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக இந்த பட்ஜெட்ல சில ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அலைகள் திட்டம். கிட்டத்தட்ட 25 கோடி ரூபா பட்ஜெட்ல அலைகள் திட்டம். மீனவ மகளிரின் பொருளாதார மேம்பாட்டிற்கு நுண்கடன் வழங்கிட ஏதுவாக அலைகள் திட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. இது வந்து மீன்வள கூட்டுறவு இணையம் மூலம் செயல்படுத்தப்படுமாம். அப்புறம் கயல் திட்டம். மீன் உணவுப் பொருட்களை நியாயமான விலையில் வழங்கும் முயற்சி தான் கயல் திட்டம். நேரடி கொள்முதல், தரம் மற்றும் பாதுகாப்பு சான்று ஆகியவற்றை உள்ளடக்கிய தமிழ்நாடு மீன்வள கயல் திட்டம் தமிழ்நாடு மீன்வளர்ச்சி கழகத்தினால் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1.20 கோடியில் மீன் குஞ்சுகள் உற்பத்தி. தமிழ்நாட்டின் உள்நாட்டு மீன்வளத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆறுகளில் நாட்டின் மீன் இனங்களின் உற்பத்தியை அதிகரித்து பாதுகாத்திட ஏதுவாக 40 லட்சம் இந்திய பெருங்கெண்டை, சேவல் கெண்டை மற்றும் கல்பாசு மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு ஆறுகளில் இருப்பு செய்யப்படும். ரூபாய் 10 கோடியில் இயந்திரங்கள் வாங்கிட மானியம். பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களின் மீன்பிடி திறனை மேம்படுத்திட 2000 வெளிப்பொருத்தும் மற்றும் உட்பொருத்தும் இயந்திரங்கள் வாங்கிட மானியம் வழங்கப்படும். இவையெல்லாம் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை கீழ் வந்த மானிய கோரிக்கைகள்.